மாநில செம்மொழிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம். பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் புகார். கோவை தெற்கு மாவட்ட திமுக மற்றும் மாணவர் அணி சார்பில் பொள்ளாச்சி பிளாக் மாரியம்மன் கோவில் ஜீவா திடலில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில இணை செயலாளர் மருத்துவர் மகேந்திரன், பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம், பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்திற்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு மாநில மொழிகளுக்கு எப்படி துரோகம் செய்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். இந்தியாவினுடைய மோடி அரசாங்கம் 2018ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளில் மாநில மொழிகளாக இருக்கக்கூடிய செம்மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொகை ஒதுக்கியிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் அமித்ஷா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி 24,891 பேர். இந்த 24,891 பேர் பேசக்கூடிய அந்த சமஸ்கிருத மொழிக்கு மோடி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 649 கோடி ரூபாய். ஆனால் ஒடியா மொழிக்கு, தமிழ் மொழிக்கு, மலையாளத்திற்கு, தெலுங்கு, கன்னடம் போன்ற 5 செம்மொழிகள் சற்றேறக்குரிய 30 கோடி மக்கள் பேசக்கூடிய இந்த மொழிக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை வெறும் 29 கோடி ரூபாய். 30 கோடி மக்கள் பேசக்கூடிய மொழிக்கு 29 கோடி ரூபாய், 25,000 மக்கள் பேசக்கூடிய மொழிக்கு 649 கோடி ரூபாய். இதிலிருந்து மோடியின் அரசு மாநிலங்களை முடக்குவதற்கும் மாநில மொழிகளை முடக்குவதற்கும் எடுத்திருக்கக்கூடிய செயல் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது.